ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் திருவள்ளுவர் எழுதின திருக்குறளோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் 20 வேர்ஸஸோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது போயிட்ட பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். திருவள்ளுவரை தெரியாதவங்களே இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே திருக்குறள் படிச்சிருப்போம். திருவள்ளுவரை காமனாக வள்ளுவர் அப்படின்னே பெரும்பாலும் சொல்லுவாங்க. இவர் ஒரு இந்தியன் போயட் அண்ட் ஃபிலாசபர். இவரோட பெஸ்ட் நோன் ரைட்டிங் அப்படின்னாவே திருக்குறள் தான். இவருக்கு பல பெயர்கள் இருக்குது. அதில் ஒரு சிலதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். வள்ளுவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், நாயனார். இந்த திருக்குறள் மூலயமா நிறைய இன்ட்ரெஸ்ட்டை இதில் மக்களுக்காக அவர் சொல்லியிருக்காரு. என்னென்னா எத்திக்ஸ், அஹிம்சா, ஜஸ்டிஸ், பாலிட்டிக்ஸ், எஜுகேஷன், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப், லவ், இது எல்லாமே இந்த திருக்குறள் அடங்கியிருக்கு. எல்லா காலகட்டத்திலையும் எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு 2 வரிகளை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறதா இந்த திருக்குறள். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். என்னன்னா இன்வோகேஷன், பிரைஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் கடவுள் வாழ்த்து. இப்போ ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஆல்பபெட், காட் இஸ் த பிரைமரி ஃபோர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இதுதான் அகரம் முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்றது. ஏ எப்படி ஆல்பபெட்ல முதல்ல இருக்குதோ அதே மாதிரி தான் காட் இந்த உலகத்துல ஒரு பிரைமரி ஃபோர்ஸ், முதன்மையானவர் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஆல் யுவர் லேர்னிங் இஃப் யூ கான்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் அட் த ஃபீட் ஆஃப் காட். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க என்னதான் படிச்சாலும் நீங்க கடவுளோட பாதத்தை பணிஞ்சு நடக்கலைன்னா எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மூணாவது குறள். those who surrender themselves at feet of the one who resides in the flower like hearts of all will live long and well. இதுல என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் கடவுளோட பாதத்தை பணியிறாங்களோ, அதாவது கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னா எல்லாரோட இதயத்திலையும் அப்படியே மலர் மாதிரி படர்ந்து இருக்கிற அந்த கடவுளை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களாம் நீடூழி வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாலாவது குறள். those who surrender at the feet of the one who doesn't have wants or hates will never have any hassles anywhere. இதுல என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் கடவுளோட பாதத்துல பணியிறாங்களோ, அதாவது எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம யாரெல்லாம் கடவுளோட பாதத்துல பணிஞ்சு நடந்துக்கிறாங்களோ, கடவுளை மதிச்சு நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ், ட்ரபிள்ஸ் வாழ்க்கையில கடவுள் தரவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஐந்தாவது குறள். fate which impacts those in the darkness of ignorance will not impede those who hail the true glory of God. fate அப்படின்னா என்ன? தலைவிதி. darkness of ignoranceனா அறியாமை. நம்ம அறியாமை மூலமா சில தவறுகள் செஞ்சிருப்போம். அது மூலமா நமக்கு சில தலை விதிகள் வந்து அமைஞ்சிருக்கும். அதை கூட இந்த ட்ரூ க்ளோரி ஆஃப் காட், கடவுளை உண்மையாக நம்பி நீங்கள் பணிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரூ க்ளோரி ஆஃப் காட் மூலிமா அந்த தலைவிதியை கூட மாற்றி அமைப்பார் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆறாவது குறள். those who follow the true moral path of the one who has doused the desires of the 5 senses will last long. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் ட்ரூ மாரல் பாத், அதாவது நேர்மையான வழியை பின்தொடர்ந்து லைஃப்பில் போகிறீங்களோ அவங்களுக்கு ஐம்புலன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு, மூக்கு, காது, வாய் அண்ட் நம்மளோட உடம்பு, இது எல்லாமே ரொம்பவே நீடூழி நல்லா இருக்கும். நான் ரொம்ப வருஷம் அந்த ஐம்புலங்களும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏழாவது குறள். except for those who surrender at the feet of the one for whom there is no simile, it is tough to cure the mental roots. யாரெல்லாம் கடவுளை பணிஞ்சு நடக்கிறாங்களோ அவங்கள தவிர, அதாவது பணிஞ்சு நடக்காதவங்களுக்கு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கம்பேரிசனே இல்லை, அவங்களோட மனக்கவலைகளை யாராலையும் கியூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்பதாவது குறள். except for those who surrender at the feet of God, the ocean of morality, others will struggle to cross the ocean of desire. யாரெல்லாம் கடவுளை பணிஞ்சு நடக்கிறாங்களோ, அதாவது அவங்கள தவிர சொல்கிறாங்க, யாரெல்லாம் கடவுளை பணிஞ்சு நடக்கலையோ அவங்களால இந்த ஓஷன் ஆஃப் டிசையர், அவங்களோட ஆசை கடல் அளவுக்கு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதை கிராஸ் பண்ணவே முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ரகிள் படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த ஓஷன் ஆஃப் டிசைரை கிராஸ் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்பதாவது குறள். the head that doesn't bow to God is similar to the organs that don't have the right senses. யாரோட தலையெல்லாம் கடவுளை பணியருக்கு கீழே பவ் பண்ணலையோ, தலை குனியவே இல்லையோ அவங்களுக்கு எதுக்கு சமமானவங்க அப்படின்னா, அவங்க உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் கரெக்ட் சென்சஸோடு இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, அவங்களோட உடம்புல இருக்க எந்த ஆர்கன்ஸும் ரைட் சென்சஸோடு இல்லை, அதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பத்தாவது குறள். those who surrender at the feet of God will cross the great ocean of life others won't.
யாரெல்லாம் கடவுளை பணிஞ்சு நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரோட பாதத்தை பணிஞ்சு நடக்கிறாங்களோ அவங்க கிரேட் ஓஷன் ஆஃப் லைஃப், இந்த வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கூட அவங்க ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவாங்க, மற்றவங்களால முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் சாப்டர் பார்க்கலாம், க்ளோரி ஆஃப் ரெயின், அதாவது வான் சிறப்பு தமிழில் சொல்லணும்னா. இப்போ 11வது குறள் பாருங்க, த வேர்ல்ட் சர்வைவ்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரெயின் அண்ட் தேர்ஃபோர் ரெயின் இஸ் நோன் டு பி த நெக்டார் ஆஃப் இம்மார்டலிட்டி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகமே வந்து மழையினால தான் சர்வைவ் ஆகுது இல்லையா, அதனால மழையை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நெக்டார் ஆஃப் இம்மார்டலிட்டி, அதாவது அழிக்க முடியாத ஒரு தேன் கூடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 12th ஒன், ஓ ரெயின் யூ நாட் ஒன்லி கிரியேட் எவ்ரிதிங் வி ஈட், யூ ஆர் த இன்டிஸ்பென்சபிள் ஃபுட் யோர் செல்ஃப். மழை வந்து நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடையும் வந்து கிரியேட் பண்ணுறதே நம்ம மழை தானே, ஆனால் அந்த மழை வந்து நம்ம சாப்பிட்றத மட்டும் கிரியேட் பண்ணல, அந்த மழையே ஒரு இன்டிஸ்பென்சபிள் ஃபுட்டு தான், அதாவது அழிக்க முடியாத அந்த மழையே அந்த தண்ணியே ஒரு ஃபுட்டு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 13th ஒன், இஃப் த ஸ்கைஸ் ஃபெயில் டு ரெயின் த வேர்ல்ட் தோஸ் சரௌண்டட் பை sea will yet suffer of hunger. என்ன சொல்கிறாங்கன்னா, வானம் வந்து மழையை பொழிய தவறிடுச்சு அப்படின்னா இந்த உலகம் சுற்றி என்ன இருக்குது, கடல் தானே இருக்குது, இந்த உலகம் கடல் எல்லாமே வந்து பசியினால் வாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 14th ஒன், இஃப் த மான்சூன் ஃபெயில் farmers won't till their lands to produce food. இந்த பருவ காலம் வந்து தவறிடுச்சுன்னா உழவர்களால் நிலத்தை உழுக முடியாது, அதனால ஃபுட்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. 15th ஒன், இட் இஸ் த tormentor, இட் இஸ் த சேவர் ஆஃப் த tormented, the rain is everything for us. மழை வந்து அழிக்கிறதும் நம்ம மழை தான், ஏதாவது ஒரு சீற்றம் வந்தால் அழிக்கிறதும் மழை தான், அந்த அழிவுலேருந்து காப்பாற்றுறதும் அந்த மழை தான், அதனால மழை வந்து நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. 16th ஒன், unless drops of precious rain fall down not even grass will sprout its head. அந்த ப்ரீஷியஸான அந்த மழை துளி கூட நம்ம நிலத்தில் விழுகலை அப்படின்னா புல்லு கூட வந்து அதோட தலையை வந்து வெளியே எட்டி பார்க்காது அப்படின்னு, புல்லு கூட முளைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. 17th ஒன், ஈவன் த வேஸ்ட் ஓஷன் வில் ஸ்டார்ட் ஷ்ரிங்கிங் இஃப் த clouds that took the water away from it don't pour it back. இந்த மேகமெல்லாம் கடலில் இருக்க தண்ணியை எடுத்துக்கிட்டு திரும்ப கொடுக்காம போயிடுச்சுன்னா இந்த பறந்து விரிஞ்சு அந்த ஓஷன் கூட சுருங்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 18th ஒன், ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸ் அண்ட் டெய்லி ரிச்சுவல்ஸ் டு காட் வில் ஸ்டாப் இஃப் த ஸ்கைஸ் ட்ரைஸ் அப். அதாவது வானம் வறண்டு போயிடுச்சு, மழை பொழியல அப்படின்னா கடவுளுக்கு நம்ம செய்யக்கூடிய தினமும் செய்கிற இந்த டெய்லி ரிச்சுவல்ஸு, ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸு, மந்திரம், இந்த சாமி கும்பிட்றது இதெல்லாம் கூட ஸ்டாப் ஆயிரும், அதாவது நம்ம ரொட்டீனே ஸ்டாப் ஆயிரும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. 19th ஒன், சேரிட்டி அண்ட் பெனன்ஸ் வில் போத் cease to exist in this world if the clouds are not charitable. அதாவது நம்ம சேரிட்டி அப்படின்னா என்ன, தானம், இந்த மேகம்லாம் வந்து நமக்கு தானம் தரலை அப்படின்னா, அதாவது மழையை பொழியல அப்படின்னா இந்த தானம் அண்ட் பெனன்ஸ்னால் தவம், இந்த தானம் தவம் கூட இந்த உலகத்தை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 20th ஒன், வேர்ல்ட் can't survive without water and morality can't exist without rains. இந்த உலகத்தால் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது, அதே மாதிரி மொராலிட்டியால் மழை இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. மொராலிட்டி அப்படின்னா என்ன, ஒழுக்கம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு நாள் மழை பெய்யல, ஒரு நாள் நம்ம வீட்டில் தண்ணி இல்லைனாலும் ஒழுக்கமாக எல்லாமே நடக்குமா, எல்லாமே வந்துட்டு போயிடும், எல்லாமே மாறி போயிடும் இல்லையா, அதனால இந்த உலகம் வந்து தண்ணி இல்லாமல் எப்படி சர்வைவ் ஆகாதோ அதே மாதிரி மொராலிட்டி, ஒழுக்கம் வந்து மழை இல்லாமல் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் திருக்குறளோட ஃபர்ஸ்ட் 20 வேர்சஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் போட சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் போட்டிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ரெக்வஸ்ட்டை சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 20 வேர்சஸ் ஆஃப் திருக்குறள்.